ஒவ்வொரு ஆங்கிலிருந்து ஒரு அங்க பாடம் பார்த்து மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. தம்பி மயில் வாகனம் அண்ணன் வெளிகட்ட இழுத்து மூடுறா. நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. வாயாது வாய் தானே அது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்ப அந்த வாய்ப்புல என்ன இருக்கு? அன்னைக்கு பேசுனீங்களே, அவ்வளவு பேசுனீங்கல்ல. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஆயாது அன்னைக்கு பேசும்போது சாரி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த சாரி கூட உங்க வாயில இருந்து வரலையே. மௌன விரதமா? ஏன்? அது வந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததற்காக ஒரு இளைஞனை கைது செய்து நீங்க அடிச்சே கொல்லுவீங்கன்னு சொன்னா, இந்த தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இந்த குட்கா வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டு சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மட்டும் கட்சியில சேர்த்துப்பீங்களா? என்ன தேர்றாங்க? காவேக்காரங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லட்டுமா? இதுல யாரெல்லாம் கொல்ல போறீங்க? இப்ப யாரெல்லாம் அடிச்சு கொள்ளுவீங்க? வரிசையா நான் சொல்றேன், இவங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. தூத்துக்குடி, திருச்சி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. திருச்செந்தூர் அருகே ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தாவேகா நிர்வாகி ராஜா என்பவர் கைது. தூத்துக்குடியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த தாவேகா நிர்வாகி ராம்குமார் கைது. தாவேகா அமைச்சர் போதை மாத்திரையை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு. அது குறித்து விசாரணையே கிடையாது. விஜய் அவர்களே, உங்கள் வாயில் இப்பொழுது ஏன் வார்த்தை வர மறுக்கிறது? ஏதோ மாற்றத்தை கொடுக்கறேன். உங்களுக்கு ஏதோ மாற்றம் தெரியுதா? ஆயிரம் புடுங்குவேன். நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன். ஆயிரம் புடுங்குவேன். எந்த எல்லைக்கு எங்க போயிருக்கிற? ஆந்திரா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கர்நாடகா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கேரளா எல்லைக்கு போயிருக்கீங்களா? எந்த எல்லைக்கு போயிருக்கீங்க? எல்லைனா பனையூர் எல்லையா, பட்டினப்பாக்கம் எல்லையா? எல்லைனா வீட்டுக்கு உள்ள இருந்து போராடுவீங்களா, வெளியிருந்து போராடுவீங்களா? எந்த எல்லைக்கும் போய் இவர் மக்களுக்காக போராடும். நேத்து பாதம் பசரகாளி கோயில்ல ஒரு பொம்பளை மைனர் செயினை பிச்சுட்டு போயிட்டாங்க. நேற்று சாயங்காலம் அமாவாசைக்கு தாரமங்கலம் வழியா வந்தவங்க அந்த துளசிமுட்டி மேம்பாலத்து மேல 2 அம்மா வந்திருக்காங்க. டக்குனு பிச்சுக்கிட்டு ஓடிட்டான். அது அவங்க வலோடு கத்தி கிடக்குது. யாரு என்ன யாருக்கு எதிர்பார்ப்பாரே இல்லை. கத்திட்டு கிடக்குது. அந்த அம்மானும் இன்னொரு அம்மானும் 4 பவுன் 9 போயிடுச்சு. 4 பவுன் சைடு போய் கத்திட்டு கிடக்குது. பாவம். அதான் மாற்றம். அதுதான் மாற்றம். பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கடந்த காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி நிறைய பணங்கள் கைப்பற்றுவாங்க சார். இப்ப அது மாதிரி ஒரு பணமுமே உள்ள இல்லங்கிற சட்டத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கிறார். சாமிநாதன், ஒரு கேள்வி. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குனதுல 10,000 கோடி ஊழல்னு நீங்களே பேசிருக்கீங்க. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். நேர்பட பேசல நீங்க. பாட்டிலுக்கு ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். 20 ரூபா வாங்கினா 10 ரூபா அதிகமா இருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அதிகரிச்சிருக்குது? இதுல யார் யாருக்கு பங்கு போகுது? மேலிடத்துக்கு பங்கு போதா இல்லையா? இல்ல இப்ப மாத்தி பேசணுமா, வேற மாதிரி பேசணுமா? இல்ல அது எல்லாமே இருக்கிறது சார். நீங்க பணம் வாங்குவது இருக்கு. இல்ல அது வந்து ஊழல் தான். அது வந்து முறைகேடு தான். அது யாருக்கு போகுது? அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? அதெல்லாம் இருக்கிறது. அது எனக்கு தெரியல. 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க. நான் சொல்லல. இல்ல எல்லாம் அப்ப அதையும் பேசணும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாட்டேன். கிகோலோ பையா தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் நன்று என்று சொல்லுகிறார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க.
மாரத்தான் போட்டிகள்ல கலந்துகிட்ட பெண் குழந்தைகளுக்கு காலத்தடவி முதலுதவி செய்ய தெரிஞ்ச நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு, திரைப்பட பாடலுக்கு குத்தாட்டம் போட தெரிஞ்ச அதே உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு 2 வரி திருக்குறளை மறக்காம சொல்ல முடியலங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் நன்று என்று சொல்லுகிறார். திரு விஸ்வநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில மேடையில பேசும்போது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றுங்கிற குறள்ல 2வது வரிய மறந்திருக்கிறாரு. சாம இனிமே எல்லாரும் ஒரு A4 ஷீட்டை கையில வச்சுக்கோங்க. மறதியெல்லாம் சகஜந்தாங்க. எல்லாத்தையுமே நார்மல் தான் எடுத்துக்கிற நம்ம தமிழ் மக்கள் இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அமைச்சரேன்னு சிலர் ஐடியா கொடுத்திருக்காங்களாம். என்ன பண்ண சார்? விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத 1000 புடுங்குவேன். குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் 2 தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பிரச்சனை அது. பெருமையாக இருக்கா உங்களுக்கு? ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சுன்னு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க? அவர் மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்னோட மாபெரும் வேண்டுகோள். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தயவு செஞ்சு நான் போட்ட ஓட்டை எனக்கு திருப்பி குத்துருங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏன்னா நான் வந்து டிவிக்கேன்ற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு இப்போ அவங்க பண்றது வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காரணம்லாம் கேட்காதீங்க, ஏகப்பட்ட காரணம் இது. ஓகேவா? மக்களுக்கு நல்லது பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதே வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அதனால வந்து என் ஓட்டை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது என் ஓட்டு, என்னோட உரிமை. ஓகேவா? அதை நான் யாருக்கு போடணும்னு நினைக்கிறேனோ நான் மாற்றியோட போட்டுக்கலாம். ஸோ அது திருப்பி கொடுங்க. நான் வேற ஒரு புது கட்சிக்கு போட்டுக்கிறேன். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாது. அரசு சார், அரசு சம்பந்த விஷயம் தான் சார். நிதி கேட்பது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நம்ம ஓட்டு 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 சார் சார், நீங்க சென்னையில மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா? இது என்ன மூச்சு? அவன் வாங்கின அதே மூச்சு. ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. அப்படி